ஓம் சனி பகவானே போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, உன்னுடைய பிரச்சனைகளை தீர்த்து வைப்பதற்காக குச்சனூரிலிருந்து சனி பகவான் உன்னை தேடி வந்திருக்கிறேன். இந்த பதிவை முழுமையாக கேள் தங்கமே. என் செல்ல பிள்ளையே, என் அன்பு குழந்தையே, வீணாக குழம்பிக் கொண்டிருக்கின்றாய். வீணாகத்தான் கவலைப்பட்டு கொண்டும் இருக்கின்றாய். கலங்காதே கண்மணி. முதலில் நீ யாருடையவர் என்பதை தெளிவாக தெரிந்து கொள். அந்த தெளிவு உன்னிடத்தில் வந்து விட்டாலே, அதை நீ தெரிந்து கொண்டாலே உன்னுடைய குழப்பங்கள் எல்லாம் வீணானது என்பதை புரிந்து கொள்வாய். நீ யார் என்பதையும், நீ யாருக்கு சொந்தமானவர் என்பதையும், நீ யாருடையவர் என்பதை புரியாமல் தான் இத்தனை கஷ்டங்களுக்குள் திக்கி தவித்துக் கொண்டிருக்கின்றாய். இதோ நான் கூறும் இந்த உண்மைகளை இறுதி வரை கவனமாகவே கேள். ஒரு ஊரில் ஒரு பலே திருடன் இருந்தான். திருட்டுகளில் சாமர்த்தியம் வாய்ந்தவன். பல சொத்துக்களை திருடியே சேர்த்து வைத்திருந்தான். அவனுக்கு ஒரு நாள் ஒரு எண்ணம் தோன்றிற்று. நமக்கு துணையாக ஏன் ஒரு நல்ல துணை அமையக்கூடாது? அதுவும் நம்மை போன்றே திருட்டில் ஆர்வமுள்ள, திருட்டு சாமர்த்தியமான ஒரு பெண்ணை நாம் மணந்து கொண்டால் இன்னும் அதிகமாகவே திருடி விடலாமே என்று யோசித்தான். யோசித்ததை செயல்முறையும் படுத்தினான். அவனை போலவே திருட்டு தொழிலில் உள்ள ஒரு பெண்ணை மணந்தும் கொண்டான். இருவரும் சேர்ந்து முன்பை விட இன்னும் அதிகமாகவே திருடி சென்றனர். இப்போது கையில் அடங்காத அளவிற்கு சொத்துக்கள் சேர்ந்துள்ளன. மீண்டும் அவர்கள் இருவரும் இந்த சொத்துக்கெல்லாம் ஒரு வாரிசாக நமக்கு ஏன் ஒரு பிள்ளை பிறக்கக்கூடாது என்று யோசிக்க துவங்கினர். அந்த பிள்ளையும் நம்மை விட பலே கில்லாடியாகவும் பெரிய திருடனாகவும் இருந்து விட்டால் இன்னும் சந்தோஷமாக இருக்குமே என்று யோசித்தனர். அதே போன்றும் ஒரு பிள்ளையையும் ஈன்றனர். பிள்ளை பிறந்தவுடன் அத்தனை ஆசையாக கையில் எடுத்தபோது அந்த பிள்ளைக்கு இரு கைவிரல்களும் முடங்கியபடியே இருந்தது. கைகளை அவன் விரிக்கவே இல்லை. இவர்களும் பல வாரம் முயற்சித்தும் அந்த குழந்தையின் மூடிய விரல்களை விரிக்க இயலவில்லை. பிறந்து 4-5 நாட்கள் கடந்த பின்பும் விரல்கள் மூடியே இருந்தன. அவர்கள் இருவரும் மருத்துவமனைக்கு சென்றனர். மருத்துவமனைக்கு சென்று அந்த குழந்தையை ஒரு செவிலியர் கைகளில் கொடுத்தனர். அவள் ஒரு தங்க சங்கிலி அணிந்திருந்தாள். அதை பார்த்ததும் குழந்தை தன்னுடைய விரல்களை விரித்து அந்த சங்கிலியை பற்றி கொண்டது. அவ்வாறு அது விரிக்கும் போது அதனுடைய கைகளில் இருந்து ஒரு மோதிரம் கீழே விழுந்தது. இந்த திருட்டு தம்பதியருக்கு ஒன்றும் புரியவில்லை. இந்த மோதிரம் எப்படி தன்னுடைய குழந்தையின் கைகளில் வந்தது? அது இருப்பதால் தான் குழந்தை விரல்களை திறக்காமல் மூடியே வைத்திருந்ததோ என்று நினைத்தார்கள். அதே சமயத்தில் இன்னும் செவிலியர் வந்து அந்த மோதிரத்தை பார்த்துவிட்டு, இந்த மோதிரம் உங்களுடைய குழந்தை பிறக்கும் போது நான் என்னுடைய கை விரல்களில் போட்டிருந்தது. நான் இந்த மோதிரத்தை வெகு நாட்களாக தேடிக்கொண்டிருந்தேன் என்றால், உடனே இந்த திருட்டு தம்பதியருக்கு அத்தனை சந்தோஷம் வந்தது. நம்முடைய குழந்தை பிறக்கும் போதே பலே திருடனாக மாறிவிட்டானே என்று சந்தோஷமாக இருந்தனர். குழந்தையே, இது வெறும் கற்பனை கதைதான். ஆனால் இதில் ஆழ்ந்த அர்த்தம் இருக்கின்றது. இதில் நீ யார் என்பதும் யாருடையவர் என்ற கேள்விக்கான பதிலும் இருக்கின்றது. ஒரு பலே திருடனுக்கும் திருடிக்கும் பிறந்த குழந்தை எவ்வாறாக பிறக்கும் போதே திருடனாக பிறக்க முற்படுகின்றதோ அதை போன்றுதான் ஒரு மருத்துவரின் குழந்தைக்கு மருத்துவ ஞானம் இருக்கும். ஒரு ஆசிரிய குழந்தைக்கு சிறிதளவேனும் ஆசிரியர் ஞானம் இருக்கும். ஏனென்றால் தகப்பனை போன்றுதானே பிள்ளைகளும் பிறக்கும். ஒவ்வொரு தகப்பனின் ஆசையும் இதுதான். தன்னை விட தன் பிள்ளை இன்னும் மேலே இருக்க வேண்டும். தாம் செய்யும் தொழிலை விட இன்னும் மேன்மையான தொழிலை செய்ய வேண்டும். தன்னுடைய வசதி வாய்ப்புகளை விட இன்னும் தன்னுடைய குழந்தை வளர வேண்டும். தன் குணநலன்களை விட இன்னும் அதிகமாக தன் பிள்ளை இருக்க வேண்டும். இதுதானே எல்லா தகப்பனின் ஆசையாக இருக்கும். ஒரு மருத்துவன் தன் பிள்ளை தன்னை விட சிறந்த பெரிய மருத்துவனாக வேண்டும் என்றுதான் ஆசைப்படுவார். ஒரு ஆசிரியர் தன் பிள்ளை தன்னை விட மிக உயரிய ஆசிரியராக
இருக்க வேண்டும் என்றுதான் விருப்பம் கொள்வார். இப்போது உனக்கான கேள்வி, நீ யாரின் பிள்ளை? நீ யாரை போல் இருக்க வேண்டும்? நீ என்னை அப்பா என்று அழைத்த போது மட்டும் என் பிள்ளையாக மாறுவதில்லை. நீ பிறக்கும் போதே என் பிள்ளையாகத்தான் இருந்தாய். ஏனென்றால் உனக்கும் எனக்குமான பந்தம் ஜென்ம ஜென்மமாய் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது என்று ஏற்கனவே கூறியிருக்கிறேன் அல்லவா? அப்படி இருக்க நீ என் பிள்ளை, நானே உன்னுடைய தகப்பன். ஆக என் குணநலன்கள் நிச்சயம் உன்னிடத்தில் இருக்கும். எனது நிதானம், பொறுமை, காத்திருப்பு, சகிப்புத்தன்மை, இரக்க குணம், மற்றவர்களுக்கு உதவும் பண்பு என்று எல்லாமே உன்னிடத்திலும் இருக்கின்றது. நீ பிறக்கும் போதே என் பிள்ளையாக, இந்த அப்பாவின் பிள்ளையாக நற்குணங்களோடு தான் பிறந்திருக்கின்றாய். வளரும் போது அதை நீ வளர்த்து கொள்ள வேண்டும். இந்த தகப்பனின் குணங்களோடு பிறந்த உன்னை என்னை விடவும் தலை சிறந்த ஒரு பண்பாளனாக பார்க்க வேண்டும் என்பதே இந்த தகப்பனின் ஆசை. இப்போது நீ யாரென்று புரிந்து கொண்டாயா? நீ என் பிள்ளை. நீ யாருடையவர் என்ற கேள்விக்கு நீ என்னுடையவன், என்னுடைய பிள்ளை. எனவே ஒவ்வொரு தகப்பனை போலவே நீ என்னை விட உயர வேண்டும், என்னை விட உன்னை உயர்த்த வேண்டும் என்றுதான் நான் போராடி கொண்டிருக்கின்றேன். உன்னிடம் உள்ள என்னுடைய குணநலன்களையும் மறந்து விடாதே. என்னை விட பொறுமை உடையவனாக இருக்க வேண்டும். என்னை விட அதிக ஒழுக்க சுபாவம் உள்ளவனாக நீ வளர வேண்டும். எல்லாவற்றிலும் சகித்துக் கொள்வதிலும் மற்றவர்களுக்கு முன்வந்து உதவுவதிலும் என்னை விட அதிக ஆர்வம் உள்ளவனாக நீ இருக்க வேண்டும். அவ்வாறு உன்னுடைய குணநலன்களை நீ வளர்த்துக் கொண்டால் என்னை விடவும் அதிக புகழோடும் நிம்மதியாகவும் நீ இருக்கலாம். எனக்கில்லாத பிரச்சனைகளா நீ பார்த்து விட்டாய்? என்னை பக்கிரி, பிச்சைக்காரன் என்றெல்லாம் ஒரு காலத்தில் கூறவில்லையா? ஏன் இப்போதுமே கூட இவர் கடவுள் இல்லை, வெறும் கல் என்று சொல்பவர்களும் உண்டு. இவற்றையெல்லாம் நான் பார்த்து உன்னை போல் புலம்பிக் கொண்டிருக்கவில்லையே. யார் என்னை எப்படி நினைக்கிறார்களோ அவர்களுக்கு நான் அப்படியாகவே இருந்து விட்டு போகிறேன். நீயும் அப்படியே இரு. கவலைப்பட்டு கண்ணீர் வடிப்பதற்கும் கோழைத்தனமாக அழுவதற்கும் நீ யாரோ அல்ல. நீ என் பிள்ளை, எனக்கே சொந்தமான என் செல்ல பிள்ளை. பலம் மிக்க ஒரு தந்தையின் பிள்ளை பலவீனமாக இருக்கலாமா? உன்னை வாழ்வில் உயர்த்தி சுகமாக வாழ வைப்பதே இந்த தகப்பனின் கடமை மட்டுமல்ல, என் ஆசையும் கூட. ஒரு தகப்பனாக நான் என்னுடைய கடமைகளை செய்வேன். என் பிள்ளையாக நீயும் நம்பிக்கையோடும் தைரியத்தோடும் உன்னுடைய கடமைகளை செய்து வா. உனக்கு நல்லதை தவிர வேறொன்றும் நடக்காது. ஏனென்றால் நீ என்னுடைய பிள்ளை, என்னுடைய சொந்தம். யாராலும் உன்னை எதுவும் செய்துவிட முடியாது. தங்கமே, நீ எதை நினைத்தும் கலங்காமல் தைரியமாக இரு. உன்னோடு என்றும் எப்போதும் உன்னுடைய அப்பா நான் இருக்கின்றேன். உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்து இனி நல்வாழ்வை வாழப் போகின்றாய். கூடிய விரைவில் நீ எதிர்பார்த்து காத்திருக்கும் அந்த செய்தி, அந்த நற்செய்தி உன்னை தேடி வரும். நீ வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டு கொண்டிருக்கும் அந்த வாழ்க்கையை நீ வாழத்தான் போகின்றாய்.